வணக்கம் பிள்ளைகளே. இன்று நம்மோட கதை ஒரு அற்புத ரோபோட்டின் பயணம். நண்பர்களும் சிந்தனையும் நல்ல மனசும் எப்படி பெரிய அதிசயம் செய்யும் என்பதை பார்ப்போம். முதலில் கேடிஎஸ்வி ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. சிறிய ஊரில் அரவ் வாழ்ந்தான். அவன் எப்போதும் புதிய விஷயங்களை கற்க விரும்பினான். அவனுக்கு இயந்திரங்களை பிரித்து சேர்ப்பதில் ஆர்வம் அதிகம். ஒரு நாள் அவன் ஒரு பழைய உலோக பெட்டியை கண்டான். பெட்டிக்குள் ரோபோட் பாகங்கள் இருந்தன. ஆரவ் அவற்றை சேர்த்து ரோபோட் ஒன்றை உருவாக்கினான். திடீரென ரோபோட் உயிர் பெற்று விழித்தது. அது புன்னகையுடன் நின்றது. ரோபோட் தனது பெயர் ரோபி என்றும் மற்றும் நான் உன் நண்பன் என்றும் சொன்னது. ஆரவ் மகிழ்ச்சியுடன் ரோபியுடன் விளையாடி சிரித்தனர். கிராமத்தில் மின்தடை ஏற்பட்டது. கிராமம் இருட்டில் மூழ்கியது. ரோபி தனது சக்தியை பயன்படுத்தி விளக்குகளை ஏற்றினான். மக்கள் ஆச்சரியப்பட்டு ரோபியை வாழ்த்தினார்கள். ஆனால் ரோபியின் சக்தி குறைந்து கொண்டிருந்தது. ரோபி மெதுவாக பலவீனமடைந்தான். ஆரவ் அவனை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தான். அவன் சூரிய சக்தியை பயன்படுத்த நினைத்தான். சூரிய பலகைகளை உருவாக்கி ரோபிக்கு இணைத்தான். ரோபி மீண்டும் உயிர் பெற்று புன்னகைத்தான். கிராமம் முழுவதும் சூரிய சக்தியை பயன்படுத்த தொடங்கினர். ரோபி ஆரவின் உண்மையான நண்பனாக மாறினான். மக்கள் ரோபி மற்றும் ஆரவுக்கு நன்றி கூறினர். அவர்கள் அனைவரும் உணர்ந்தார்கள், நல்ல மனசும் அறிவும் சேர்ந்து அதிசயம் செய்யும். இதுதான் ரோபியின் அற்புத பயணம். குழந்தைகளே, நினைவில் கொள்ளுங்கள், நல்ல மனசும் அறிவும் சேர்ந்தால் உலகம் அழகாகும். வாவ், இந்த கதை எப்படி இருந்தது குட்டீஸ்களே? நல்லா சிரிச்சிங்களா? இப்படி நிறைய கதைகள் நம்ம கேடிஎஸ்வி ஸ்டோரிஸ் சேனலில் ரெடி ஆகிட்டுருக்கு. உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கேடிஎஸ்வி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த கதை வரைக்கும் சிரிச்சுக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. பை பை. அன்புடன் கேடிஎஸ்வி ஸ்டோரிஸ்.